திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் 23/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. அதிலும் இன்று இந்த சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம் சித்திரை சதயம் அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை. சமய குரவர்கள் என்று போற்றப்பட்ட திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாச சுவாமிகளுடைய இந்த நால்வருடைய சமய குரவர் என்று போற்றப்படுவதிலே தேவாரம் பாடிய மூவரிலே ஒருவர் திருநாவுக்கரசர். அப்பரே என்று இறைவனாலே அழைக்கப்பட்டவர், அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுகின்றவர். இறைவனுக்கு உழவாறு திருப்பணி செய்தவர், ஆலயங்கள் தோறும் சென்று தேவாரங்கள் பாடியவர். அவ்வாறு இந்த திருநாவுக்கரசு நாயனார் இளம்பராயத்திலே அவருடைய பெயர் மருநீக்கியார் என்ற பெயரோடு தோன்றியவர். அவருக்கு ஒரு தமக்கையார் திலகவதியார். இவ்வாறு சைவ சமயத்திலே இருந்து அவருடைய போராத காலம் சமண சமயத்துக்கு மாறி அங்கு அவர்களோடு சமணர்களோடு இருந்த பொழுதிலும் அதன் பின்பு தீராத வயிற்று வலி வந்த பொழுதும் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகளெல்லாம் செய்தவர். அவ்வாறு அவர் சமணத்திலிருந்து மீண்டும் சைவத்துக்கு போகிறார் என்று அறிந்ததும் அவரை கல்லோடு கட்டி கடலிலே இட்டார்கள், சுண்ணாம்பரையிலே வைத்து பூட்டினார்கள். எதுவுமே அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யானையை கொண்டு தாக்கினார்கள். எதுவும் அவர் இறைவனை சிக்கன பிடித்தேன் என்பது போல இந்த நமச்சிவாயம் என்பதனை இறுக பிடித்து கொண்டவர். அவர் அந்த சுண்ணாம்பரையிலே 7 நாட்கள் சுண்ணாம்பரையிலே அடைக்கப்பட்ட பொழுதும் சாதாரணமாக 1 மணி நேரம் கூட ஒரு சுண்ணாம்பு நிறைந்த அறைக்குள்ளே நிற்க முடியாது. 7 நாட்கள் இருந்து வெளியிலே வருகின்ற பொழுதும் சந்தோஷமாக மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேலினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணலடி நீழலே என்று இந்த தேவாரத்தை பாடினார். கல்லோடு கட்டி கடலிலே இட்ட பொழுதிலும் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாச்சினம் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பதிகத்தை பாடி அந்த கல்லானது மிதந்து வந்து வாழ்வில் உயர்வை தந்தது. இவ்வாறு பல அற்புதங்களை செய்தவர் திருநாவுக்கரசு நாயனார். அவருடைய இந்த குருபூஜை நாள் அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படுகின்றவர். இந்த தேவார முதலி என்று போற்றுகின்றவர் மூவர். சமயகுரவர்கள் 4வரிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த மூவரும் தேவார முதலிகள், தேவார மூவர் என்று போற்றப்பட்டவர்கள். அந்த வகையிலே இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜையிலே அவர்கள் செய்த உழவாரப் பணிகள், ஆலயங்களில் செய்த தொண்டுகள், தேவாரங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம்
அடுத்த சந்ததிக்கும் எடுத்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருகுலங்களிலே, பாடசாலைகளிலே, கலாசாலைகளிலே, இல்லங்களிலே கூட பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான சமய குறவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்ற பொழுதிலும், அந்த வாழ்வியல் தத்துவங்களை அவர்கள் அறிகின்ற பொழுதிலும், எதிர்காலத்தில் சிறந்தவனாக வருகின்ற வகையிலே இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இந்த நாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாளில் நாமும் நாவுக்கரசு நாயனாருடைய சிறப்புகளை, பெருமைகளை எடுத்து கூறி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்திலே இன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே நாவுக்கரசு நாயனாருடைய அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை சிறப்பாக நடைபெற்று பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு அப்பியாச புத்தகங்களும் வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். 2 சீடர்கள் இந்த எருசலேமை விட்டு அவர்கள் வெளியேறுகின்றார்கள். எம்மாவு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஊரை நோக்கி பயணிக்கின்றார்கள். இவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த இந்த சீடர்கள் மத்தியில் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு அந்நியராக இயேசு அங்கு அவர்களுக்கு தோன்றுகின்றார். அவர்களோடு இந்த இயேசு இணைந்து வழி நடக்கின்ற பொழுது, எதை பற்றி பேசுகின்றீர்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு கவலையோடு இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் இயேசு விசாரிக்கின்ற பொழுது, அவர்கள் எருசலேமிலே நடந்த பெரும் கவலைக்குரிய, ஏமாற்றத்திற்குரிய நிகழ்வை பற்றியும் அவர்கள் இந்த இயேசுவுக்கு எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கூடவே வழி நடக்கின்ற பொழுது, இயேசு இறந்தார் என்றால், அவர் உண்மையாகவே மீட்பர் என்று சொன்னால், விவிலியத்திலே வேதநூலிலே சொல்லப்படுகின்ற இறைவாக்கினர்கள் கூறிய இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த இயேசுவிலே ஒரு நாள் முழுமை பெற வேண்டும், நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லி வேதநூலை அவர்கள் படிப்பதற்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார், விளக்கம் சொல்லிக் கொண்டார். இவ்வாறு வழி நடந்தவர்கள் அந்த ஊரை நெருங்குகின்ற பொழுது, இயேசு இன்னும் வழி நடக்கப் போகின்றார் என்று அவர்களுக்கு தோன்றுகின்றார். அப்பொழுது இந்த இருவரும் அவரை வரவேற்கின்றார்கள். எங்களோடு தங்கும், மாலை நேரமாகின்றது, பொழுது சாய்ந்து போகின்றது. இவ்வாறு தங்குகின்ற இயேசுவோடு அவர்கள் பந்தி அமர்கின்றார்கள், இதா உணவை உண்பதற்கு. அப்பொழுது இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அவர் இறை புகழ் கூறி நன்றி கூறி பிற்கின்ற பொழுது, இந்த 2 சீடர்களும் ஓஹோ, இவர்தான் இயேசு என்று சொல்லி, தம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி இனம் கண்டு கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போகின்றார். இந்த நிகழ்வு எதை காட்டுகின்றது என்றால், சீடர்கள் எவ்வப்பொழுது ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு செவி மடுக்கின்றார்களோ, நற்கருணை பந்தியில் அமர்கின்றார்களோ, அவ்வப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு தம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், வழி நடந்து கொண்டிருக்கின்றார், அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், அவர்களுடைய நம்பிக்கைக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றார் என்று இனம் கண்டு கொள்கின்றார்கள். இது ஒரு விதத்திலே உயிர்ப்பின் ஆண்டவருடைய காட்சியாகும் அல்லது தரிசனமாகும், சந்திப்பாகும். இவ்வாறு இந்த திரு அவையிலே கிறிஸ்தவர்கள் அடிக்கடி ஆலயத்திலே அல்லது பொது இடங்களிலே அவர்கள் ஒன்று கூடி அப்பம் பிற்கின்ற பொழுது, இறை வார்த்தைக்கு செவி மடுக்கின்ற பொழுது, உயிர்ப்பின் ஆண்டவர் அங்கு பிரசன்னமாக இருக்கின்றார். எனவே கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், இறை வார்த்தைக்கு செவி மடுக்கவும் நற்கருணை பந்தியிலே அமருகின்ற பொழுது நிச்சயமாக கிறிஸ்து நம்மோடு உயிர் தாண்டவராக, வாழும் தெய்வமாக, எங்களோடு இணைந்து பயணிக்கின்ற தெய்வமாக, எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற இறைவனாக பிரசன்னமாக இருக்கின்றார். அத்தகைய உயிர்ப்பின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருக்க வேண்டும் என்று ஆசி கூறி விடைபெறுகின்றேன்.
நன்றி. ஆமென். Alhamdulillah wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Was-samaa'i wat-tariq. Wama adraka mat-tariq. An-najmu ats-tsaqib. إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தஆலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும், சொகுசான பௌதிக வளங்களையும், நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தஆலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அன்-நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தஆலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தஆலா இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து, அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தஆலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். குலிக மிம்மா இன் தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தஆலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள்.
அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார். எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.